அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட டீசர் அபிஷியலாவே ரிலீஸ் ஆயிருக்கு. எஸ், கேப்டன் அமெரிக்காவோட டீசர் தான் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. அதுக்கான போஸ்டரையும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி இவங்க ஹைப் கொடுத்த மாதிரி பெரிய அளவுல அந்த டீசர்ல ஒண்ணும் இல்ல. கேப்டன் அமெரிக்கா அவரோட குழந்தைய கையில தூக்கி வச்சிருக்க மாதிரி தான் அந்த டீசர் இருக்கு. சோ அடுத்த டீசர் தார் தான். தாரை பத்தி நாங்க ஆல்ரெடி ரிவீல் பண்ணி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம். அந்த ஷார்ட்ஸ் வேணும்னா நீங்க மறக்காம போய் செக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல நாங்க லிங்க்ல கொடுக்குறோம். சரி, எப்பதான் டாக்டர் டூம கண்ணுல காட்டுவீங்க? மூணாவது டீசர்லயாவது அவரை காட்டுவீங்களா அப்படின்னு பார்த்தா அதுக்கும் ஒரு செக்க வச்சிருக்காங்க டூம்ஸ்டே டீம். மூணாவது டீசர் கம்ப்ளீட்டா எக்ஸ்மேனை பத்தி தான் ரிவீல் பண்ண போறதா அவங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. நாலாவது டீசராவது நாங்க எதிர்பார்க்கறது கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்தாலும் நாலாவதுமே வந்து ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் அண்ட் வகாண்டன்ஸ பத்தி தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் எத்தனை டீசர் தாண்டா வச்சிருக்கீங்க அப்படின்னு கேக்குற அளவுக்கு தான் ஒவ்வொரு டீசரா வந்து இவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி எல்லா கேரக்டர்ஸையும் ரிவீல் பண்ற மாதிரி ஒரு கம்ப்ளீட் ட்ரெய்லரை வேற ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சோ இவங்க குடுக்குற ஹைப்ப பார்த்தா டாக்டர் டூமை எப்பதான் இவங்க ரிவீல் பண்ணுவாங்க அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. இந்த விஷயங்களுக்கு நடுவுல ஸ்பைடர்மேனோட டீசர் வேற லீக் ஆயிருக்கு. நாங்க அதை பார்த்துட்டோம். ஆனா அதை பத்தி வீடியோ போட்டா ஸ்ட்ரைக் அடிக்கிறாங்க. சோ அதன் காரணமா வந்து இப்போதைக்கு நாங்க ஸ்பைடர்மேனை தள்ளி வைக்கிறோம். சோ எப்படியா இருந்தாலும் நியூ இயர் ஸ்பெஷலா கண்டிப்பா ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படி அபிஷியலா ரிலீஸ் பண்ணும்போது நாங்க அதை கண்டிப்பா டீகோட் பண்ணுவோம்.